உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அது என்ன விஷயமா இருக்கும்னு இந்த ரீடிங்கில் பார்க்கலாமா? எல்லாருக்குமே அவங்களோட அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அவங்க நம்ம கூட இருக்கலாம், நம்ம கூட இல்லாமல் போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் இல்லையா அப்பாவோட மட்டும். ஏன்னா அம்மா மாதிரி நம்மக்கிட்ட ரொம்ப இமோஷ்னலான விஷயங்கள் பேசாமல் போகலாம். பட் அவங்க சொல்கிற எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கும். அது நம்ம அடிப்படும் போது தான் நமக்கு புரியும். ஸோ அந்த வகையில் இந்த ரீடிங்கை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இமோஷ்னல் இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் இருந்தனால இன்றைக்கி இந்த ரீடிங்கை நான் பண்ண போகிறேன். இந்த ரீடிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப ரூடாக ரஃபாக இருக்க போதா இல்லை ராவாக இருக்க போதா தெரியல. எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸ்ப்ரெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் வாங்க என்னோட ரீடிங் உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரீடிங்ஸ் இருக்குங்க. அண்ட் மார்ச் ப்ரெடிக்ஷன், மார்ச் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ரீடிங்கோட நான் உங்களை ரொம்ப சீக்கிரம் சந்திக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்குமே அப்பா அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது ஒரு டச் அண்ட் கோ ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு பெர்மிஷன் வாங்கணுன்னாலும் நம்ம வந்து அம்மா கிட்ட சொல்லி தான் வாங்கியிருப்போம். எஸ், ப்ராபப்ளி நம்ம ஜென்ரேஷன் அப்படி இருந்திருக்கும். இப்போல்லாம் டைரெக்டாகவே டீல் பண்ணிக்கிறாங்க. யார் கிட்ட போனால் என்ன வேலை நடக்கும்ன்றது பசங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் நம்ம ஜென்ரேஷனில் வரைக்கும் ரொம்ப பயந்துருப்போம். இல்லை நம்மளை ரொம்ப கன்சர்வேட்டிவாக வளர்த்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கூட இருந்திருக்கலாம், கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கோபம் இருக்கலாம், நிறைய கோபங்கள் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் தான் நம்ம அப்பா. அது ஒரு சோல் கான்ட்ராக்ட், சோல் சைன் பண்ணிவிட்டு வந்த கான்ட்ராக்ட். ஸோ அந்த பந்தம் என்றைக்கும் தொடரும். ஸோ அவர் வகையாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னையோட ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பாவை ஏதாவது கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் வேணும் அப்படின்னு நினச்சும் இந்த கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன், இல்லை 2 கார்ட்ஸ் கூட சூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரியான மெசேஜ் எனக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்யூட்டிவாக கூட நீங்கள் பார்க்கலாம். பட் எதுவாக இருப்பினும் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கோ இல்லை தெரிந்தவர்களுக்கோ இல்லை இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோன்றவர்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். டேக் அ டீப் பிரெத், ரிலாக்ஸ்டாக இருங்க. அவரை பற்றி பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். அவரோட இமேஜை மட்டும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ரீடிங்ஸ் உங்களுக்காக அழகாக கதை மாதிரி எல்லாத்தையும் புரிய வைக்கும். வெல்கம். ஹாய், நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். நிறைய விஷயங்கள் நம்ம அப்பா கிட்ட நம்ம பேச முடியாது. ஸோ உங்கள் அப்பா உங்ககிட்ட பேச முடிஞ்சால் என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூஆர் ரெடி. ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பா உங்ககிட்ட உங்கள் கார்ட்ஸ் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் பண்ணு, புது புது விஷயங்களை கற்றுக்கோ, ஒரே விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்காத. லைஃப் ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிடும். என்னோட லைஃப் போர் அடித்த மாதிரி. உன் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்னன்னு நீ இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்க. அண்ட் உறவுகளிலையும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தயங்கி நிற்கிற, உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல மாட்டேங்கிற. அண்ட் உனக்கு ஏதோ ஒரு பிளாக் இருக்குது. அது என்ன பிளாக் அப்படின்னு நீ தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் எப்போவுமே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்லேயே இருக்க? நீ லைஃப்பில் எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு சில நேரங்களில் நம்ம நினச்ச விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியோ நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக என்றைக்குமே நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்காமல் போயிடுமா என்ன? ஸோ முதல்ல உன் கான்ஃபிடென்ஸை விட்டுறாத. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க சொல்லி கேட்டிருப்போம். பட் போக போக நம்ம தான் எதுவுமே கேட்க மாட்டோமே. அதனால் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாமல் அவங்க வந்து குவாய்ட்டாக வச்சுருக்கலாம். பட் இந்த ரீடிங் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு. ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. அது ஒரு மேஜர் அர்கானா கார்டு. பட் அதுக்கு வரேன். பட் ஸ்லோவாக ஐ வில் கெட் இன் டு த ரீடிங். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும் அப்படின்றது தான் உங்கள் அப்பாவுடைய ஆசை. ப்ராப்ளி ரேண்டமாக
இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது, கிடைக்கிற நேரத்தில் தூங்குறது, அந்த மாதிரி ஒரு பிளானே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இன்னும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை அப்படின்னு நினைக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம அந்த ஏஜுக்கு வந்தால் தான் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அப்பா என்ன எதிர்பார்த்தாரு, ஒருவேளை நம்ம அப்படி இருந்தால் இன்னும் லைஃப் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் இப்போவே நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கைடன்ஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கைடன்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லை, மனசுக்குள்ளே அது இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் நல்லா ஆரம்பித்து அதை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கணும். ப்ராப்ளி அவங்க அப்படி இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் போயிருக்கலாம். நான் அப்படி இல்லை. ஸோ நீயும் அப்படி ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்காத, உனக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். அண்ட் ஒரே ஃபீல்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காத, சடனாக உனக்கு போர் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு அதர் அரீனாஸ். நீங்கள் எந்த வேலை பண்ணுறீங்களோ அதில் உங்களை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், உனக்குன்னு ஒரு பவர் இருக்கணும், நீ ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் அப்பாவுடைய ஆசை. ஓகே, அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து ரொம்ப கற்பனையிலேயே சில நேரம் இருந்துடுறதுனால இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இல்லாத சில ட்ரீம்ஸை நம்ம வச்சுருப்போம். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலான ட்ரீம்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அது அச்சீவபிளாக இருக்கணும். ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க உங்களுக்கு எப்போவுமே அவங்களுடைய தாட்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் டாமினேட்டிங்காக இருக்கலாமோ, இல்லை ஓவர் டாமினேட்டிங்காக இருக்கீங்களா, அந்த டாமினன்ஸை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத தான் உங்கள் அப்பா காட்ஸ் வழியாக சொல்கிறாரு. பட் திருப்பி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்கள் காட்ஸில் நான் பார்க்குறேன். பி மோர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படின்றனால நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை ஸ்லோவாக இருக்கணுமா, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஃபோக்கஸ் இல்லை, அது மட்டும் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். உங்கள் எனர்ஜிஸ் அப்படியே, உங்கள் ஃபோக்கஸ் அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்குன்னா அட் அ கிவன் டைம். இப்போ உங்களை கேட்டால் என்னெல்லாம் விஷயம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா ஒரு 10 விஷயம் டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது அப்படி இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் இருக்கணும். எதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் சில நேரத்தில் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்கீங்களோ, உங்கள் காட்ஸில் அவர் சொல்கிறார், ஒன்றா ரொம்ப அவசரப்படுறீங்க, இல்லை இது எனக்கு நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படி இல்லாமல் வெயிட், கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பொறுமை தேவை அப்படின்னு உங்கள் காட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கீங்களா, ஸ்டார்ட். அதுக்கான பிளான்ஸை வந்து ரெடி பண்ணு, எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணு, யூ வில் டெஃபினெட்லி கோ அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது காட்ஸில். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. அவர் சொல்கிறத வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். பட் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்போவுமே உங்களை நல்லபடி நினைக்கணும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது ஒரு பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டு. இது தெரியும். இந்த பாட்டு எந்த பாட்டுன்னு தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அகெயின் எங்கள் அப்பானால தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்காத. அப்படி இருக்கிறனால உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நிறைய மன வலிகள், மனக்குழப்பம் தான் உனக்கு அமையும். நீ உனக்கு எப்படி பிடிக்குதோ, இப்போ நான் செய்கிறது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணு, டேரிங்காக பண்ணு அப்படின்றது தான் உங்ககிட்ட சொல்கிறாரு. எப்போவுமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்களேன். ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷன். ஏன்னா கார்ட்ஸ் முழுக்க ரெஸ்பான்சிபிளாக டைரெக்ஷனை நோக்கி போ, ஸ்பீட் எடு, ட்ராவல் பண்ணு, உன்னை பற்றி நீயே பெருமையாக நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி உறவுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. எல்லாமே சட் இப்போவே கிடைக்கணும், இப்போவே நடக்கணும், இப்போவே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் அவர் பார்க்குறாரு. சில நேரத்தில் எனர்ஜி ட்ரிவனாக நீங்கள் இல்லையோ அப்படின்றதும் அவருடைய எண்ணமாக இருக்குது. இன்னும் நல்ல எனர்ஜி இருக்கணும் அப்படின்றத தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை விட மிகைப்படுத்தின ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே அப்படி தான். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு க்ரோ, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ ஹையர். எல்லாருமே லைஃப்பில் வந்து பெருசாக விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்க மெசேஜ் வந்து
நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, பட் உனக்கான ஒரு ஸ்பேஸை நீ க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஸ்பேஸில் வந்து உனக்கான ஃப்ரீடம், உனக்கான தாட் ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும். 24 மணி நேரமும் நான் வந்து ஐ ஹாவ் டு கோ ஹையர், நான் வளரணும், நான் வேறு இடத்துக்கு போகணும், நான் இன்னும் நல்லா பண்ணணும். இந்த ப்ரெஷரை உனக்கு கொடுத்துக்காத. இந்த டைமில் இந்த ப்ரெஷர் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையான ப்ரெஷர் உன்னுடைய பீஸ் ஆஃப் மைண்ட். எது பண்ணாலும் ஒரு ஈஸோட பண்ணு, ரிலாக்ஸ்டாக பண்ணு, ப்ரெஷர் எடுத்துக்காத அப்படின்றதையும் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ அவர் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறாருன்னா, உங்களை சுற்றி நிறைய காம்படிஷன் இருக்குது. ஓகே, அண்ட் அந்த காம்படிஷன்லாம் தாண்டி நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். யூ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் எடுக்கணுங்க. இட்ஸ் டைம் டு டேக் அ ஸ்டாண்ட். இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய டைம். ஏன்னா உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது, யூ ஆர் டயர்ட் இல்லையா? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூ ஆர் டயர்ட். உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு மேலே இப்போ ஒரு சில விஷயங்கள் மேலே உங்களுக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை. தைரியசாலி தான் நீங்கள். எவ்வளோ அடித்தாலும் திரும்பி வருவேன்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை கண்டினியூஸாக ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன செய்கிற, நீ செய்கிறது தப்பு, இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கே ஒரு ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு சில பேரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. வி கேனாட் அவங்க சிரிக்கணும், அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க வந்து எது பண்ணாலும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் ஹேவிங் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். இல்லை, இது எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே போனாலும் இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, ஸோ இதை நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் அவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து நீ இது செய்யலை அது செய்யலை, அவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம லெட்ஸ் டூ ஆர் திங் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டி உங்களை வந்து புஷ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் அப்பாவுடைய கருத்து. அண்ட் அந்த ஒரு கண்ட்ரோல் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்குமே அந்த கண்ட்ரோல் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியரான கார்ட்ஸுங்க. சான்ஸே இல்லை. நான் வந்து எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கேன்னா, எப்படி தான் டேரோவோட பவரே அதுதான். அப்படியே அவ்வளோ அழகாக கார்ட் ஸ்ப்ரெட் வரும். இதில் நான் மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படியே அழகாக கார்ட் ஸ்ப்ரெட் வருது. ஸோ ஒரு 4 கார்டுனாலும் அந்த மெசேஜஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ கிளியராக, அவ்வளோ தெளிவாக இருக்குது. நீ ரிலாக்ஸ் பண்ணு. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த கார்டு அதுதான். நீ ரிலாக்ஸ் பண்ணு, உனக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும். உன்னோட மேஸ்குலைன் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கோ. ரொம்ப கவலைப்படாத. சில நேரத்தில் உன்னோட எனர்ஜிஸ் வந்து அப்படியே டீப் டவுன் போய் தரையை தொடுற அளவுக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்க. உனக்கு ஹீலிங் வேணும்னா அஃபர்மேஷன்ஸ், எஸ் அகேன் அண்ட் அகேன் அஃபர்மேஷன்ஸ் ப்ராபப்ளி உங்களுக்கு ரொம்ப செட்டின் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸில் அதை ரெகுலராக சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குங்க டு கிவ் யூ அஃபர்மேஷன்ஸ். அதை கேட்க ஆரம்பிங்க. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் கூட நீங்கள் பார்ப்பீங்க. தெரில, ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்களா, ஏதோ ஒரு சைன் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் பிலீவ் இட். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, சந்தோஷமாக இரு, சிரி. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கார்ட்ஸில். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை இந்த ரீடிங் வழியாக சொல்லுங்கள். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்கள். அது அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வைப் கூடங்க. இட் இஸ் நாட் தட் எப்போவுமே அவங்க நம்ம கூட இருக்கணும்னு இல்லை, பட் நம்ம மனதார தேங்க்யூ அப்பான்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு அது புரியும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி இல்லை. ஸோ இதோட நான் இந்த ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ரீடிங் வேறு யாருக்காவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இஸ் இஸ் அ வெரி இமோஷ்னல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக்கலான ரீடிங்காக இருக்கும். ஸோ இதை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னா அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும்ன்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்திருக்க இந்த செட் 2 ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லணும் போல் இருக்குது. பட் அதுக்கு டைம் பத்துமான்னு தெரில. பட் ரொம்ப கன்சைஸ் தான் சொல்கிறேன். முதல்ல அவர் உங்களை கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினச்சேன், நீ இப்போ ஏன் இப்படி இருக்க? ஓகே,
இந்த கேள்விக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ப்ராப்ளி நீங்கள் ரொம்ப போல்டுன்னு நினச்சிருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிருக்கலாம், எல்லாத்தையுமே உங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு பட் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸ்ட்ரெங்க் கார்டு, மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் நினச்சிருக்கலாம். ஓகே, உங்கள் கூட இருந்திருக்கலாம், உங்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், எதா வேணாலும் இருந்திருக்கலாங்க. பட் உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போது இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கன்றனால நான் 2 விஷயங்கள் பார்க்குறேன். அதுவும் பவர் ஆஃப் லவ் கார்ட்ஸில் வந்து எனக்கு இன்டெகிரிட்டி வேறு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ரான ரீடிங் தான். ஸோ லெட் இட் பி ஆஸ் ரா ஆஸ் பாசிபிள். ஒன்றா மற்றவங்க உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க, இல்லை மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க, இது ஒரு பக்கம். இல்லைன்னா நீங்கள் யாரையோ ஏமாற்றிட்டுருக்கீங்க, அது உங்களே ஏமாற்றிக்கிறதா கூட இருக்கலாம். இங்கே மற்றவங்கள தான் எல்லா நேரமும் நம்ம ஏமாற்றணும்னு கிடையாது. நம்மளே நம்ம வந்து தெரிஞ்சே ஏமாற்றிப்போம் தெரியுமா. ஒரு சில விஷயங்களில் சொல்லவே முடியாது, ஐயோ நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஷார்ப்லாம் கிடையாது. தெரிஞ்சே நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருப்போம், இழந்துக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறனால நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம். பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோனுன்றதை விட வி ஹாவ் நோ சாய்ஸ். இது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், இதை தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். நீ எப்பேற்பட்ட பர்சன்னு நான் நினச்சேன், நீ என்னை ஏமாத்திட்டேன்னு கூட அவங்க நினைக்கலாம். பட் இதிலிருந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி வெளியில் வந்து இதுதான் நான் அப்படின்னு காட்ட வேண்டிய டைம் இதுதான். புது மாதம் வரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு ரா ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னுடைய தைரியம் எங்கே, உன்னோட ஸ்ட்ரென்த் எங்கே, உன்னோட கரேஜ் எங்கே, உன்னோட வில் பவர் எங்கே, இதெல்லாம் எங்கே போச்சு? தேவையான இடத்துல அன்பு கொடுத்தும் தேவையான இடத்துல பேசுகிறதும் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்த நீ வேர் ஆர் யூ? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, வேர் ஆர் யூ? உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு இடத்துல கிடைக்காத பொழுது அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து ஹலோ இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் தான் காட்டணும். வேறு யாருமே நமக்காக வந்து பேசவும் போகிறதில்ல, யாருமே நமக்காக நம்ம வாழ்க்கையை வந்து வாழ போகிறதும் இல்லை. முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? செல்ஃப் டவுட். உங்களையே நீங்கள் சந்தேகப்பட்டுருக்கீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் சொல்லலாமா. இது ஒரு பாடம். தவறுன்றதை அவாய்ட் பண்ணிட்டு இது நமக்கு ஒரு பாடம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அண்ட் மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணியும் மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்? அவங்க உங்களை வந்து பிளாக் பண்ணிடுவாங்கன்னு பயமா, இல்லை அவங்க உங்களை வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு நேசிக்க மாட்டாங்கன்னு பயமா, இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை நான் இப்படி தான் வாழ்ந்தாகணும்னு நினைக்கிறீங்களா? வாட் எவர் இட் இஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ட் உங்கள் உறவுகள்லையோ உங்கள் வேலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல someone is cheating you. யாரோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காம உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்க, இல்லை ஏமாத்துறாங்க, பிட்ரே பண்ணுறாங்க, காசப் பண்ண ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுது. அவங்க உங்ககிட்ட ட்ரூத்ஃபுல்லாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியுது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அதை இப்போவே ஸ்டாப் பண்ணணுன்றது தான் உங்கள் அப்பாவுடைய கருத்து. ஓகே, அண்ட் இது வந்து உங்களுடைய ரெப்புடேஷனையும் கெடுக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய ரெப்புடேஷனையும் கெடுக்கும். ஓகே, சம் கரப்ஷன், சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ ஒன்று நடக்குது. அது என்னன்றது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரணும். இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய பர்சனல் கெயின்ஸுக்காக உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்களே, அதே உங்களுக்கு எல்லாம் தெரியுது. தெரியாமல் இல்லை, வி ஆர் ஆல் அடல்ட்ஸ், குழந்தைங்க இல்லை. நான் இப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை, இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம குழந்தைங்க கிடையாது. நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பட் நம்ம அதை வந்து தெரிஞ்சே பண்ணுறோம் இல்லையா சில நேரத்தில். வி டூ இட் நோயிங்லி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை யாராவது உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி வா. இது உன் வாழ்க்கை இல்லை, நீ வேறு எதுக்கோ பிறந்திருக்க. உன்னோட ட்ரூ மோட்டிவ், உன்னோட இன்டென்ஷன் எல்லாமே வேற. போய் திருப்பி இதில் சிக்கிக்காத. யாருமே உங்ககிட்ட வந்து நான் தான் இதை பண்ணேன்னு கன்ஃபெஸ் பண்ண போகிறதில்ல, ரிக்ரெட்டும் பண்ண போகிறதில்ல. நல்லா கேட்டுக்கோங்க, நான் பண்ணிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கன்ஃபெஸும் பண்ண போகிறதில்ல, ரிக்ரெட்டும் பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணாலும் அதில் வந்து ஹானஸ்டி இருக்காது, உண்மை இருக்காது, உண்மையான இன்டென்ஷன் இருக்காது. அதனால் நீ தான் பண்ணன்னு உங்ககிட்ட யாராவது உன் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை திணிச்சிக்கிட்டு இருந்தாலோ அது உன்னுடைய இடம் கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்கோ. எனக்கு உன் வாழ்க்கை ஏமாற்றமாக இருக்கிறது. அகேன் நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ வெரி ரா ரீடிங். ஸோ நீங்கள் இதை கிளியராக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.
நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் உனக்கு பதில் கிடச்சிருச்சு. இந்த ரீடிங்னு இல்லை, ஜென்ரலாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு ரொம்ப கிளியரான பதில்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பதில் கிடச்சோன்னா அந்த பதிலை வச்சு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறது கரெக்டான கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுவீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ண போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை இவாலுவேட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என்னெல்லாம் நான் பண்ணணும், எதுக்கெல்லாம் நான் பதில் தேடிட்டுருக்கேன், எதுக்கெல்லாம் பதில் கிடச்சிருச்சு. ஸ்டாப் ஃபீலிங் கில்ட்டி. இதுவும் ரொம்ப 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 முக்கியமாக சொல்லணும். ஏதாவது பண்ணிட்டு வெளியில் போய் சாப்பிட்டா கூட, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, என் குடும்பம் இல்லையே, நான் தனியாக சாப்பிட்றேனே, நோ. ஸ்டாப் ஃபீலிங் கில்ட்டியாகவே ஃபீல் பண்ண தேவையில்ல. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை தவிர. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் மோட்குள்ளே வரணும். இதுதான் நான், எனக்காக மதிக்கிறவர்கள் மட்டும் என் கூட இருக்கட்டும். என்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறதோ இல்லை என்னை தாழ்த்தி பேசுகிறவர்களுக்கோ நான் இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஐ கேனாட் கிவ் எனிதிங் ஆஃப் மைண்ட் டு தெம், எஸ்பெஷலி டைம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒதுக்கி வைங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்களே நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணுவீங்களோ? யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அதுவும் எனக்கு தெரியுது. நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ், இல்லை தேவையான நேரத்தில் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்துட்றீங்களா? பொய்யான வாக்குறுதிகள்னு சொல்லிடுறோம், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரிலாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்லேயோ வெளியிலையோ, இல்லை உங்களுக்கே அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இட்ஸ் டைம் டு ஸ்டாப். அண்ட் நிறைய சைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது, நீங்கள் பிரபஞ்சத்தை இன்னும் ஒழுங்காக நோட் பண்ண ஆரம்பிக்கலை. அண்ட் இட் இஸ் டைம் டு மூவ் ஃபார்வர்ட். இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யோசிக்கணும். நீங்கள் நிறைய ஷார்ட் டேர்மான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் லாங் டேர்ம் உங்கள் வாழ்க்கையை இன்னும் பெனிஃபிட் பண்ணணுன்னா என்னெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பி. நிறைய ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்களோ? அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சாயங்காலமாக பண்ணுறேன், இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன், இப்படிலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லோரும் பண்ணுறது தான். பட் உங்கள் அப்பா கிட்டேருந்து வர மெசேஜ் பண்ணாத, அதுதான் உன்னுடைய ரொட்டீனையே பாதிக்குது. ப்ராக்டிக்கல் ரொட்டீன் உன்னால் க்ரியேட் பண்ண முடியலன்னா இதுதான் காரணம் அப்படின்றத உங்களுக்கு குறிக்கிறார். அதே மாதிரி ரெகுலர் செக் ஆன் யோர் பேங்க் அக்கௌண்ட். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க, இல்லை எப்படி செலவழிக்கிறீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸ் வழியாக சொல்கிறாரு. அண்ட் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட் உங்களுக்கு தேவை. உங்களை நிஜமாவே நேசிப்பாங்கல்ல ஒரு சில பேர், அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஆல்சோ உன் ஹெல்த்தையும் கவனிச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அலறது எல்லாத்துக்கும் சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். பட் இன்னும் கொஞ்சம் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். எங்கெங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, எஸ்ன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, நோன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருப்பின் எங்கெங்கே நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணுமோ அங்கங்கே நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்களோ தெரில, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜென்ரலாகவே சொல்லுங்கள் இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு. பட் ரொம்ப நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஜஸ்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஒரு ஃப்ளோ இல்லை, தண்ணி போல் போயிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்கணும், இல்லை உங்களுடைய தோழி, இல்லை உங்களுடைய சகோதரி, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இல்லை வெளியில் இருக்கிற ரொம்ப நீங்கள் நம்புகிற ஒரு பெண் கிட்ட ஒரு கைடன்ஸை நீங்கள் கேட்கலாம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அண்ட் உங்களோட இன்ட்யூஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்றது தான் உங்கள் அப்பா இந்த கார்ட்ஸ் வழியாக, இந்த மெசேஜ் வழியாக சொல்லியிருக்காரு. கூட இருந்தாலும் சரி, கூட இல்லைனாலும் சரிங்க, ரொம்ப லாஜிக்கலாக நம்மளை கைட் பண்ணக்கூடியது நம்ம அப்பா தான். ஸோ அவர் இந்த மெசேஜஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சொல்லணும்னு சொல்கிறாரு. இது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இட் குட் ஹவ் பீன் அ வெரி ரஃப் ரீடிங், பட் இது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுனாலும் அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிளெஸிங்ஸ் உங்களை தேடி வரட்டும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரியுமா? ஃபர்கெட் அவர் உங்ககிட்ட எப்படி இருந்தார், உங்கள் வாழ்க்கை அவரோட எப்படி இருந்தது, அவர் இல்லாமல் எப்படி இருந்தது, அதெல்லாம்
forget it. பட் ஜென்ரலாக அவர் உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு உங்களால் ஏதாவது யோசிச்சு பார்க்க முடியுதா? யோசிச்சு பார்க்க முடியலன்னா, இல்லை முடியுதுன்னா ஓகே, முடியலன்னா இதோ நான் உங்களுக்காக ஒரு கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்கேன், வாங்க. ஏன்னா அவங்க காஜை பார்த்தோன்னே நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, உஷாரா இரு. உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்கிற முதல் விஷயம் உஷாரா இரு. உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, பட் நீ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எதுனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்னை அடிங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன், ப்ளீஸ் என்னை அடிங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்க. இது உன்னுடைய இமோஷ்னல் கோஷன்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்களா ஆஃப் லேட்? தெரியல, எனக்கு இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் எனக்கு தெரியுது உங்கள் கார்ட்ஸில் யூ ஆர் அ வெரி ஹாப்பி பர்சன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. உங்களுக்கு வந்து இந்த ட்ராமாலாம் பிடிக்காது, அதை விட்டு தள்ளி தான் இருப்பீங்க. பட் கொஞ்சம் மூடியோ, டக்கு டக்குன்னு எல்லாமே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் மூடி மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் குவாய்ட்டாக இருப்பீங்க, உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் ரொம்ப சீக்கிரம் ஆங்ஷியஸ் ஆகிடுறீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஐயோ ஏன் இது நடக்கலை, எப்படி நான் இதை பண்ணுறது, உங்களால் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. அப்படியே ரொம்ப கவனிக்கிறீங்க உங்களுடைய இன்னர் தாட்ஸ், இன்னர் இமோஷன்ஸை ஒரு அளவுக்கு மீறி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அதனால தான் உங்களால் சில நேரத்தில் சரியான சாய்ஸஸையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, திஸ் ரீடிங் வில் டெஃபினெட்லி ரெசனேட் வித் யூ. இன்ஃபேக்ட் நீங்கள் மற்றவங்க எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலுமே அவங்களுக்காக ஒரு சூப்பர் ஃப்ரெண்டாக உங்களால் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாருக்காவது கிடைக்குமா? யூ கேன் பி அ வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பராக உங்களால் இருக்க முடியும். பட் வேறு யாராலையும் உங்களை மாதிரி ஒரு நண்பராக உங்ககிட்ட இருக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கொடுப்பீங்க, யூ வில் கிவ். பட் அந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி உறவுகள் உங்களுடைய ஸ்பேஸை எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? எல்லா உறவுமே ஏதோ ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இது நீ செஞ்சது தான். நீ ஒரு ஹாப்பி பர்சன், நீ ஹாப்பியாகவே இருந்திருக்கணும், எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் நீ தேவையில்லாமல் எடுத்துக்கிட்ட அப்படின்றத உங்கள் கார்ட்ஸ் வழியாக கேட்குறாரு. அண்டு ஒரு சின்ன விஷயம் ஒன்று நான் பார்க்குறேன். சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்க வேண்டியது. உங்களை யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு நிறைய அன்பை கொடுக்கறத விட உங்களை அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் நிறைய அன்பு கொடுக்குறீங்களோ? யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைங்க என்னை தேடி யாருங்க வராங்க, இல்லை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்குன்னு சொல்லலை, என்றைக்குமே லைஃப்பில் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இல்லை இதுக்கப்புறம் கூட நடக்கலாம். உங்களுக்கு அன்பு நிஜமாகவே ஒரு கிளியராக, ரொம்ப தெளிவாக உங்ககிட்ட வந்து பேசி அன்பு காட்டுறவங்க கிட்ட நீங்கள் அன்பு கொடுத்ததே இல்லை. யார் உங்ககிட்டேருந்து விலகி போகிறாங்களோ, உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் நிறைய அன்பு கொடுத்துருக்கீங்க. இது கார்ட்ஸில் இருக்கக்கூடிய உண்மை, இது பொய்யாகாது. யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அதான் இது வழியாக உங்களை, அந்த பொய்யா இருக்கிறவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, அடி பண்ணுவீங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்ககிட்ட சொல்கிற விஷயங்களை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. அண்டு ஒரு இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் தான் இந்த கார்டு ரீடிங்கை கூட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஏதோ ஒரு இமோஷ்னல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அண்ட் யாரோ உங்களுக்கு ஒரு தவறான ஒரு கைடன்ஸையோ, இல்லை நான் சொல்கிறது நீ செய் அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஒருவேளை அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்களோ? பட் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிகிற விஷயம், யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதை நீங்களும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. சி, மேக்கிங் அ சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் எந்த விஷயம் நமக்கு மெட்டீரியலைஸ் ஆகும், எந்த ஆப்ஷன் நமக்கு பெட்டராக இருக்கும், நீங்கள் தானே சூஸ் பண்ணணும். எப்படி மற்றவங்க வந்து உங்களுக்கு இது சரியாக இருக்கும், இது உனக்கு சரி வராதுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்க கூடாது, அது தவறு. அப்போது மற்றவங்க சொல்கிறத நீ கேட்குறேன்னா உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்றத தான் உங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு. இனிமே எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனாலும் ஒரு நல்ல ஒரு கிளியர் மைண்டோட நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லை எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா இப்போவே அதுக்கு முடிவெடுக்கணும்னு கிடையாது. வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் டேக் அ டெசிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாக உங்களை டெம்ப்ட் பண்ணிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் காட்டி சாப்பிட்றியான்னு கேட்டால் கூட சரி அப்படின்னு ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட்றீங்களா?
இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபோனை பார்க்குறது கூட அது ஒரு இதாக இருக்கலாம். ஃபோனை பார்க்கணுன்றதே ஒரு டெம்டேஷன் தான் நமக்கு வந்து அடிக்ஷனை உருவாக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருந்தால் கூட நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும். இட் இஸ் ஹை டைம் யூ கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் ஒரு பயம் இருக்குங்க உங்ககிட்ட எப்போவுமே, நம்ம தப்பான முடிவுகளை எடுத்துருவோமோ, தவறான சாய்ஸஸை பண்ணிடுவோமோ, சரியான டெசிஷன்ஸ் நமக்கு எடுக்க தெரியாதோ, இதெல்லாம் நீங்களாக யோசிச்சுக்கிறது. யூ கேன், உங்களால் தெளிவான சாய்ஸஸை க்ரியேட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸாக இருக்கணும், நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்த இடத்துலையே இருந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரியான வேலைன்னா ஐ திங்க் நீங்கள் வந்து அதுதான் உங்கள் இம்பேஷன்ஸ்க்கான காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் இன்னும் அட்வென்ச்சரஸாக இருக்கணும், இன்னும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராபப்ளி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணுறது, சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறது, இன்னும் ட்ரீம் பண்ண ஆரம்பிங்க. லைஃப் இன்னும் எவ்வளோ பெட்டராக இருக்கணும், எப்படி நான் என் லைஃப்பை ஹாப்பியாக மாற்றிக்கிறது. நல்ல எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. அதை மற்றவர்கள்கிட்ட இழந்துட்டு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. ஓகே. அண்ட் நீங்களே உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ, ஐ யூ பீங் டூ ஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? அண்ட் மற்றவங்க வந்து உங்களை வச்சு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. அதை விட்டு வெளியில் வாங்க அண்ட் ஸ்டார்ட் அஷ்யூரிங் யுவர் செல்ஃப். என்னால் முடியும், என்னால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்க முடியும், ஐ ட்ரஸ்ட் இன் மை செல்ஃப், என்னால் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு தேவையான விஷயங்களை என்னால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அஷ்யூரிங் அண்ட் சப்போர்ட்டிங் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி நீங்கள் அசர்ட்டிவாக இருந்தால் தான் யூ ஆர் ஓப்பன் ஃபார் சேலஞ்சஸ். இல்லைனா அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஃபியர் வந்துட்டு போகிறனால ஒரு பொறுமையும் இருக்காது, ஒரு பயம் இருக்கும். அண்ட் நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். கொஞ்சம் உங்கள் கோபத்தையும் ஈகோவையும் கம்மிப்படுத்திக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னு உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ நான் சொன்னேன்ல, அந்த இன்டெசிசிவாக எந்த வழியில் போகணுன்னே தெரியல, நீங்கள் ரெடி, உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. யூ நோ வாட் இஸ் குட் ஃபார் யூ, மனசார எல்லாம் இருக்குது. பட் அதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த இடத்துல தான் அந்த சாய்ஸ், அந்த டெசிஷன் மேக்கிங்கில் தான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். ஒன்றா உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் ஃபுல்லாக நம்ப மாட்டேங்கிறீங்க. அண்ட் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணுன்னா இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஓகே. ஆல்டர்னேட்டிவ்ஸ், வாழ்க்கையில் வரக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்களில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் உங்கள் அப்பா சொல்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் திருப்பி சேலஞ்சஸ் எடு. உன் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, நீ ஒரே இடமா உட்காந்துட்ருக்க, யூ நாட் டூயிங் எனிதிங் குட் ஃபார் யுவர் செல்ஃப், நீ ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கை அவருக்கே போர் அடிக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி போர் அடிக்குதுன்றது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு போர் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்களா? கொஞ்சம் ஓப்பன் அப். ஓகே. ரொம்ப மைண்டை க்ளோஸ்டாக வைக்காமல் ஓப்பன் அப். புதுசாக நிறைய பேரை சந்திக்கணுன்னா ஏதாவது கிளாஸ் போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். கைடன்ஸ், ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ். அண்ட் தனியாக ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா டீமாக அதை போய் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. ட்ரஸ்ட், நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்களை மட்டும் நம்புங்க, உங்கள் இன்டென்ஷன்ஸை நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கவனிங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. அது ட்ராமாவா இல்லை உங்களை சுற்றி நடக்கிற காசிப்பா எதாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் ஸ்டார்ட் லிஸ்னிங். நீங்கள் என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இது வேணும் இது வேண்டான்னு ஒதுங்கிறதுக்கு, தள்ளி போகிறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் பணம் சம்பாதிக்கிற முறைகளில் இன்னும் கவனம் செலுத்துங்க. உங்கள் கோல்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. உங்கள் லட்சியங்கள், நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கான என்விரான்மெண்ட்டை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம தான் நமக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. யார் வேணாலும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணட்டும், நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய எனர்ஜிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. அந்த உரிமையை மற்றவர்கள்கிட்ட கொடுத்துடாதீங்கன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கோட உங்கள் அப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் வழியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய மாதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாதமாக இருக்கட்டும். நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச எல்லா விஷயங்களும் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். லைஃப் இஸ் கோயிங் டு பி சூப்பர் பியூட்டிஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான ரீடிங்காக கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோலையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த ரீடிங் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிளெஸிங்ஸ் உங்களை வந்து சேரட்டும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்ட். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.